வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகா. இவங்களுக்கு வயது 46 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க பியூட்டிஷியன் சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால முறைப்படி இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. காலேஜ் முடித்த கையோடைய தன்னுடைய முறைப்பையனுக்கு அந்த பொண்ணையும் கட்டி கொடுக்கறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க முதல் கணவரோட முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தேனியில் இருக்கக்கூடிய கம்பத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுதா. இவங்களுக்கு வயது 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் வண்ணார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சலவை தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலை இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் இறந்துட்டதுனால இப்போதைக்கு விடோவா வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். ஆனால் இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் கூட டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால எந்த ஜாதி இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு மறுவாழ்வு கொடுக்குறவர் ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தஞ்சாவூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.